ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நல்ல நேரத்திலே தேவ சமூகத்திலே நாம் மறுபடியாக இந்த மாதத்தின் முதலாவது புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வரும்படியாய் இந்த நல்ல நாளிலும் கூட இந்த அக்டோபர் 2ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தரை கனப்படுத்த, கர்த்தரை நாம் அவருடைய வார்த்தை சொன்ன வண்ணமாய் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர் நம்மத்திலே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களை நம்மை கனிமணி போல காத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து நம் வாழ்க்கையிலே அவர் ஒரு ஒளியாற்றுகிற தேவனாய், நமக்கு அனுதினமும் வார்த்தை என்கிற மன்னாவை கொடுக்கிறவராய், நம்மை தாயை போல தேற்றுகிறவராய், நமக்கு எல்லா நேரத்திலும் அவர் பலனை தருகிறவருமாய், துணை நிற்கிறவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம். கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே உம்மை துதிக்கிறோம். யெஷூரனின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் ஆபிரகாமை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய், ஆண்டவரே சாலமோனை, ஆண்டவரே சாமுவேலை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்த தேவனப்பா. சாலமோன் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் நின்று உம்முடைய நாமத்திற்கென்று கத்தாவே ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்பின பொழுது அந்த ஆலயத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் நிரம்பினது கத்தாவே. அந்த கர்த்தருடைய மகிமை நிரம்பினது போல ஆண்டவரே எங்களுடைய இல்லத்திலும் எங்களுடைய உள்ளத்திலும் உம்முடைய மகிமையானது ஒவ்வொரு நாளும் நிரம்பட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த பூமியிலே நீடிய ஆயுசோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றுமில்லை, உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை, உம்முடைய தயவு இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீரே இரக்கம் பாராட்டி இது அந்த விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலே வேத பகுதியிலே தியானிக்கிற நேரத்திலே கர்த்தருடைய கரம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். நீரே வார்த்தையாய் இருக்கிறீர். நீர் பேசும் தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் எங்கள் கண்களையும் திறந்தருளும். எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இதை கேட்கிற எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும், பலப்படும். தடைகளை இல்லை பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கிப்பார். எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய இரக்கமுடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைக்காக நாம் உன்னத பாடல்களிலே 322வது பாடலை பாடலாம். நாதா நாவலே துதிக்கிறோம், நாதா நாதா நாவாலே துதிக்கிறோம், நாதா நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தி நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாள் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லு நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதல் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. துணை நின்றேன் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றேன் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினேன் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 6 வரை நாம் வாசிக்கலாம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி
அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார் என்பதை. நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நேரத்திலே உடைய வார்த்தையின் மூலமாய் தேவ இரக்கமும் தேவ தயவும் தேவ கிருபையும் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, நீர் இதிலே ஒரு மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை வைத்திருக்கிறீர். அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவ இரக்கமும் தேவ தயவும் இதை வாசித்து தியானிக்கிற எங்களுக்கு நீர்தாமே தர வேண்டும் அப்பா. கேட்கிற எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அதனுடைய மகத்துவங்களை, அதில் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும், அன்றைக்கு நீர் என்ன செய்தீர், அது இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார். தேவ இரக்கத்தை தொடர்ந்து பெற எங்களை நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய். நீரே இதை ஆண்டவரே எங்களுக்கு உடைய நாம மகிமைக்கென்று நீர் வந்து வைத்திருக்கிறீர். அதை புரிந்து கொள்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் மறுபடியுமாக இது நம்முடைய 90வது வேத வாசிப்பின் நாள். ஆமென். பாருங்க, தேவன் கடந்த 90 வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு புதன்கிழமையும் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையினுடைய மகத்துவங்கள், மகிமையான காரியங்களை நாம் அதை உணர்ந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். இந்த நேரத்திலே வாசித்த இந்த காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் கடந்த சில நாட்களாகவே இஸ்ரவேலும் சபையும் என்கிற செய்தியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பிரயாணம் செய்த நாட்களிலே எவ்விதமாக தேவ நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார், எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அவர் வழிநடத்தினார், எப்படி அந்த பிள்ளைகளோடு கூட அவர் இருந்து என்னென்ன காரியத்தை செய்தார், எந்த இடத்திலே என்ன செய்தார், அதன் மூலமாக எப்படி அவருடைய நாமம் மகிமைப்பட்டது, அந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு என்ன நேரிட்டது, தேவன் எவ்விதமாக அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அங்கே ஆபத்தில் இருந்தும், பொல்லாத மனுஷர்கள் கைகளில் இருந்தும், விலங்குகளில் இருந்தும், பட்சிகளில் இருந்தும், இன்னும் அங்கே கொள்ளையர்கள், திருடர்கள், இப்படி அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அங்கே ஆபிரகாமுடைய நாட்களை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமோடு கூட அவர் எப்படி இருந்தார், அங்கே ஆபிரகாமுடைய தம்பி மகனாகிய லோத்துவை அந்த ராஜாக்கள் கடத்தி சென்ற பொழுது ஆபிரகாம் அவர்களை மீட்டு கொண்டு வந்து அந்த கொள்ளையர்கள் கையில் இருந்தும், திருடர்கள் கையில் இருந்தும், அங்கே அதிகாரிகளுடைய கையில் இருந்தும் அவனுக்கு உள்ளதை எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டு வந்து பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, வருகிற வழியிலே அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்லுகிற பொழுது அந்த நாட்டின் ராஜா அவர்களை துன்புறுத்தியதும், அவர்களை நடத்தின விதம், அவனுடைய மனைவியையே அவன் எடுத்துக்கொண்டது, அதன் மூலமாக அந்த தேசத்துக்கு வர இருந்த ஒரு பெரிய அழிவை ஆபிரகாம் எச்சரித்து அதன் மூலமாக அந்த ராஜா செய்த காரியம், இப்படியாக நம்ம அதை வாசித்தோம். அதே போல யாக்கோபு என்று சொல்லப்படுகிற ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபுக்கு பிறந்த புத்திரர்களை குறித்தும், அந்த 12 புத்திரர்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அந்த 12 புத்திரர்களிலே அங்கே அவனுடைய மகனாகிய யோசேப்பை அந்த சகோதரர்கள் எவ்விதமாக அங்கே அவர்கள் நடத்தினார்கள், அதுவும் ஒரு நோக்கத்திற்காக தேவன் அதை அனுமதித்தார். சகோதரர்கள் பகைத்து அவனை அங்கே அடிமைப்படுத்துவதும் அவனை வெறுப்பதுமாக யோசேப்புடைய ஜீவியத்தில் என்ன நடந்ததோ அது அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்திலும் நடந்தது என்று நம்ம தியானித்தோம். அங்கே அவன் எகிப்துக்கு கொண்டு போய் விற்கப்பட்டான்.
அங்கே எகிப்தில் அடிமையாக சென்றான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து அவன் ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக, அந்த போத்திபருடைய மனைவி அவனை தன்னோடு கூட சயனிக்க கூப்பிட்ட பொழுது கூட அவன் ஒரு நிர்வாணமாக அந்த இடத்தை விட்டு ஓடினான் என்று நம்ம பார்க்கிறோம். வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அவன் ஓடினான். அவ்வளவு தூரம் தன்னை அவன் பாதுகாத்தான். அவன் தன்னுடைய சரீரத்தை அவன் தேவனுக்காக முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த சரீரத்தை அவனுடைய கற்பை அவன் பாதுகாத்தான். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பரிசுத்தத்தை, ஒரு மனிதன் எவ்விதமாக வாலிப வயதானாலும் சரி, எந்த நாளிலும் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அது ஒரு அடையாளத்திற்காக அது அங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம தியானித்தோம். அப்புறம் அதற்கு பிறகு அங்கே சிறையிலே அடைக்கப்பட்டு அதனாலே அவன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவனுடைய மனைவி, அந்த போத்திபருடைய மனைவி இவன் மேல் வீண் பழி சுமத்தி அவனை சிறையில் அடைத்து, ஆனால் சிறையிலே தேவன் அவனோடு கூட இருந்து அந்த 2 கல்லறலுக்கு, அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு அவன் உதவி செய்து, அந்த உதவியின் மூலமாக ராஜாவுக்கு அவன் யார் என்று தெரிய வந்து, ராஜாவுடைய சொப்பனத்தையும் அவன் வெளிப்படுத்தி, பிறகு அவன் அந்த எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னர் என்கிற அந்த பதவி அவன் பெற்றான். ஒரு ராஜாவுக்கு அடுத்தது கவர்னர் பதவி. அவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை அவன் பெற்றதை நாம் வாசித்தோம். பிறகு அங்கே அவன் மறைந்த பிறகு அவனுடைய சந்ததியானவர் அடிமைப்பட்டு போவார்கள் என்று ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னது நடந்து கொண்டு வந்தது. இங்கே நாம் இப்படி அந்த அடிமைப்பட்ட அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே எவ்விதமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். கடந்த வாரம் அந்த 1ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை அறியாத புதிய பார்வோன் ராஜா தோன்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே முற்றிலுமாய் பகைத்து அவர்களோடு கூட அங்கே அவர்களுக்கு மிக கடுமையான அதிகாரிகளை வைத்து அங்கே அவர்களை நெருக்குகிறதை பார்க்கிறோம். தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்றால், கடந்த வாரம் சொன்னேன், நான் அதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். தேவன் ஒரு பிள்ளைகளுக்கு வேலையை கொடுக்கும் பொழுது அந்த வேலையிலே நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா, உத்தமமா இருக்கிறீர்களா என்று தேவன் உங்களை சோதிக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்ம இன்றைக்கு கூட உலக பிரகாரமா இன்றைக்கு நம்ம வேலைக்கு செல்கிற இடத்திலே, நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்திலே உங்களை உடைய அதிகாரியோ அல்லது உங்களுடைய எஜமான உங்களை நெருக்கும் பொழுது, உங்களுக்கு கடினமான வேலை கொடுக்கும் பொழுது, அந்த இடத்திலே நீங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள், எவ்வளவாக நீங்க சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று தேவன் அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துறார். ஆமென். அது நம்ம இன்னைக்கு அநேகர் அதை புரிந்து கொள்வதில்லை. இல்ல, எங்களுடைய எஜமான் எங்களை ரொம்ப கடின வேலை கொடுக்கிறார், அல்லது எங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தை கொடுக்குறாங்க, கூட வேலை செய்கிறவர்கள் எங்களை இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க என்று. ஆனால் என்ன ஆனாலும் சரி, என் தேவனுக்காக நான் அந்த இடத்திலே சாட்சியாக இருப்பேன் என்று நாம் நிற்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்திலே தேவன் ஒரு மனிதனை எழுப்பினார். ஆமென். அங்க நீங்க பார்க்கிறப்ப பாருங்க, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக அங்கே தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அங்க நீங்க இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறப்போ, அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளையே கொன்று போடும் அளவுக்கு அந்த ராஜா கடினப்படுத்துகிறான். இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவில அதே போல காரியங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்க முடியாதபடி நெருக்கம், பயங்கரமான இக்கட்டு, நீங்க ஜெபிக்க முடியாதபடி, இன்னும் அநேக காரியங்களை செய்ய முடியாதபடி மிக கடுமையான நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அது இயேசு கிறிஸ்து பிறந்தப்பவும் இருந்தது. நம்ம அதை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். எப்படி அங்கே மோசே பிறப்பதற்கு முன்பாக அங்கே பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் அந்த பார்வோன் கொன்று நதியிலே போட்டானாம். 22ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும்
பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கட்டளை எடுக்கிறார். அந்த எகிப்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த எபிரேயர்களாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க என்ன செய்யுங்க, ஆண் பிள்ளைன்னு பிறந்தா அந்த குழந்தையை நீங்க கொன்று அதை நதியில தூக்கி போட்டுருங்க. அந்த நதி பேர் என்னது? நைல் நதி. இன்னைக்கும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க நேரடியாவே போய் பார்க்கலாம், அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் நைல் நதியை இன்னைக்கும் பார்க்க முடிகிறது. அப்போ அவ்வளவு தூரம் அது தேவனுடைய பிள்ளைகளை கொன்று போட்ட அந்த இடம் இன்றைக்கும் ஒரு சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, ஏன் அதை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து பிறக்கிற நேரத்திலே இங்கே எப்படி பார்வோன் அந்த எபிரேயர்களை கொன்று போட்டானோ, அதை போல அங்கே நம்ம மத்தேயிலே வாசிக்கிறப்ப நீங்க அந்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அதனாலதான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததோ அது இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்பவும் அதே தான் நடக்கிறது. வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2:16-17 வாசிக்கலாம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்று. பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த அவர் யூதேவில பெத்லகேமில் தான் பிறப்பார். ஏனென்றால் அந்த யூத ராஜ்யமாகிய அந்த பெத்லகேம் என்பது உன்னை ஆளப் போகிற அந்த இஸ்ரவேலின் பிரபு அந்த இடத்திலிருந்து புறப்படுவார் என்று மீகா 5:2 சொல்லப்பட்டது நிறைவேறும் பாணியமாக அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இதை கேட்ட ஏரோது ராஜா, அப்போ நான் ராஜா இல்லையா, அப்ப இன்னொரு ராஜா பிறந்தாச்சா, அப்ப என்னை அவன் கொன்று போடுவானே, அப்ப நான் என்ன செய்வேன், அதற்கு முன்னாகவே அவன் குழந்தையா இருக்கிறப்பவே அவனை நான் கொன்று போடுகிறேன் என்றுதான் அவன் அதை செய்தான். பாருங்க, அங்கே அவன் கோபம் அடைந்து அங்க இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அவன் கொன்று போடுகிறான். அதுதான் இங்கேயும் நடக்கிறது. இங்கே பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் பார்வோன் கொன்று குவித்து போட்டான். ஆனாலும் தேவன் என்ன செய்தார் வாசிக்கலாம். என்னாகமம் 26:59 அங்கே ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. அந்த தாய் தகப்பன் யார் என்று நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 26:59 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். அம்ராமுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பேர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். போதும். இந்த அம்ராம் என்பதுதான் யாரு? மோசேயுடைய தகப்பன். மோசேயுடைய தகப்பன். அப்போ அம்ராம் என்பது மோசேயுடைய தகப்பன் பெயர். இங்கே யகபோத் என்பது மோசேயுடைய தாய். பாருங்க, வேதத்திலே எல்லாவற்றிற்கும் நமக்கு தெளிவு இருக்கிறது. யாருக்கோ பிறந்த பிள்ளை மாதிரி இங்க நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கு. மோசே லேவி குடும்பத்திலே ஒரு லேவிக்கு குமாரனும் குமாரத்தையிலும் பிறந்தார்கள் இருக்கு. யாரோ ஒருத்தர் புதுசா எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு இது யாருன்னே தெரியாது. ஆனால் வேதத்திலே நமக்கு என்ன இருக்கிறது? அந்த சந்ததிகளை குறித்து மிக தெளிவாக வைத்திருக்கிறது. அப்ப நம்ம வாசிக்கிறத நம்ம அதை புரிந்து கொண்டு, ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் ஒரு மனிதனை பிறக்க வேண்டுமானா அவனுக்கு தாய் தகப்பன் இருக்க வேண்டும். இந்த தாய் தகப்பன் சரியான முறையிலே அந்த பிள்ளைகளை பெற்று சரியான முறையிலே வளர்த்து அவர்களை சரியான காரியத்தை செய்து கொடுக்க வேண்டியது அந்த தாய் தகப்பனுக்குரிய கடமை.
ஆனா இங்க நம்ம பாக்குறப்போ இந்த அம்ராமுக்கும் யகோபோத்துக்கும் என்ன நடக்கிறது? ஆரோன் என்கிற முதல் மகன் பிறக்கிறான், பிறகு இரண்டாவது மோசே. பாருங்க, ஆரோன் பிறக்கிறப்ப இந்த பிரச்சனை இல்லை, ஆனா மோசே பிறக்கிற நேரத்துல இந்த பிரச்சனை வருது. ஏனென்றால் அதுக்கு பிறகுதான் அந்த புதிய ராஜா வருகிறான். அந்த புதிய ராஜா தான் என்ன செய்கிறான்? இந்த கட்டளை இடுகிறான். அப்போ ஆரோன் பிறந்தப்ப அந்த ராஜா இல்ல, அவன் இந்த அளவுக்கு கடினமா நடந்துக்கல. இப்ப எப்படி நம்ம இந்தியாவுல புதிய புதிய ராஜாக்கள் வருகிறப்ப, பிரதமர் வருகிறப்ப சட்டங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. பிறகு இங்க ஆரோன் பிறக்கிறப்ப அது இல்ல. அதே மாதிரி அவனுடைய சகோதரி ஆகிய மிரியாம் பிறக்கிறப்போ இந்த காரியம் இல்லை, ஏன்னா பெண்களை அவன் ஒன்றும் செய்யல. ஆனால் மோசே பிறக்கிறப்போ இந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் பாருங்க, அவள் கர்ப்பவதியானையே அந்த குழந்தை அது மிக அழகுள்ள குழந்தையாக இருக்கிறது. ஆமா, அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? ஒரு அழகுள்ள குழந்தை என்று 3 மாசத்துக்கு மேல அந்த குழந்தையை அவங்களுக்கு வச்சுக்க முடியல. 3 மாதமே எடுத்து வைத்துக் கொள்வது அவங்களுக்கு ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. அதனால அவள் என்ன செய்தாளாமா? அவள் அந்த குழந்தைய பாருங்க, அது எதுல செய்கிறாள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றோரங்களிலே இருக்கிற நம்ம சொல்றோம்ல வைக்க புல் என்று, அதை போல அந்த புல்லுலே செய்கிறாள். நாணர் பெட்டி, அது புல்லுல செய்கிற பெட்டி. அதனாலதான் அவ என்ன செய்கிறாள்? அதற்கு பிசினும் கீழும் பூசி. பிசினும் கீழும் பூசுறதுன்னா என்ன நடக்கும்? அதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் பாருங்க, நீ என்ன செய்ய? உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. கீழ் என்றால் என்னது? அது ஒரு விதமான ஒரு பிசின், அது ஒரு விதமான நம்ம சொல்றோம்ல கம் என்று சொல்றோம்ல, புக்கு நோட்டு ஒட்டலாம் பைண்டிங் பண்றப்ப அந்த ஒரு கம்மு மாதிரி ஒட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு சில மரங்களில் இருந்து அது அந்த கம்மு கிடைக்குது, இயற்கையாகவே இருக்கிறது. அந்த நாள்ல அந்த அந்த கீழ் என்கிற அந்த இதுல அந்த கிடைக்கிறது அந்த இது பாருங்க. அது வேதத்திலே அது ஒரு ரகசியம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நம்ம ஒரு நாளைக்கு இன்னும் அதை தியானிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பெரிய செய்திக்குள்ள போறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம அங்கங்க நிறுத்தி வைக்க வேண்டாம். பாருங்க, அந்த பிசினும் கீழும் பூசும் பொழுது அந்த சின்ன பெட்டிக்குள்ள, அந்த குழந்தை 3 மாசம் குழந்தை படுக்கிற அந்த பெட்டிக்குள்ள என்ன வராது? தண்ணி உள்ள வராம. ஏன்னா தண்ணி உள்ள வந்து என்ன ஆயிரும்? அந்த சின்ன அது உள்ள முழுகி இறந்து போயிடும் அந்த குழந்தை. அதனால என்ன செய்யறாங்க? அந்த சின்ன பெட்டிய சொன்னா நம்ம ஒரு அண்டா சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அண்டாக்குள்ள ஒரு குழந்தைய வைக்கிறப்ப என்ன ஆகும்? இரும்பா இருந்தாலும் சரி அல்லது மற்ற எந்த பொருளா இருந்தாலும் தண்ணியில வச்சீங்கன்னா அப்படியே கமுந்து உள்ள போயிடும். ஆனா இது இந்த நாணர் பெட்டி என்ன ஆகாது? கமுந்து உள்ள போகாது. ஏன்னா அதுல உள்ளும் புறமும் பிசினும் கீழும் பூசப்பட்டிருக்கிறதுனால அது அப்படியே தண்ணியில மிதந்துதான் போகும். எப்படி போட்டு போகிறதோ, இந்த கப்பல் படகுன்னு சொல்ற சின்ன படகு ஓடம் என்று அந்த ஓடத்துல தண்ணீர்ல அது அப்படியே மேல மிதந்து கொண்டுதான் போகும். அதே போல இது இங்க அப்படி மிதந்து கொண்டு போகிறது. இது என்ன நடக்கும் என்று அவனுடைய தங்கை, யார் அது? தங்கை பேர் என்னது? இப்பதான் வாசிச்சோம், அதுக்குள்ள மறந்தாச்சு. மீரியா. யாரது? தங்கை மிரியாம். அவனோட அக்கா, தமக்கைனா அக்கா. ஏன்னா அவதான் இவங்களுக்கு முன்னாடி பிறந்தது. ஆரோன் ஒண்ணு, மீரியாம் ஒண்ணு. அந்த பேர் ஏன் நம்ம வாசிச்சோம்னா அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வாசிக்கிறோம். சரி, பாருங்க,
அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் என்று அவள் என்ன செய்தாளாமா? வாசிப்போம் 4ஆம் வசனத்தை. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். பாருங்க, அவனுடைய சிஸ்டர், தமக்கு என்ன சிஸ்டர் அங்க தூரத்துல நின்று அது என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ள அவள் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அவனுடைய சிஸ்டர்னா அக்கா என்று வரும், தங்கை என்று வரும். இதுல ஏன்னா முதல்லயே அவ பிறந்திருக்கிறார், மீரியம் பிறந்தது இருக்கிறா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், மீரியம் என்று. அதனாலதான் அங்க 3 குழந்தைகள் தான் போட்டிருக்கு. அவங்களுக்கு இன்னும் இவனுக்கு தங்கச்சி எல்லாம் இருந்தா இன்னும் 4-5 குழந்தைகளை போட்டிருப்பாங்க. அதுதான் வேதத்தை நம்ம வாசிக்கிறப்ப அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பாருங்க இங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வருகிறாள். அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய தாதின்னா என்னது? மெய்டன்ஸ். மெய்டன்ஸ் என்னது? அவளுக்கு வேலை செய்கிறவர்கள். ராஜா உடைய பிள்ளைகள், அங்கே இளவரசிகளுக்கு பாதுகாப்புக்கு எப்பொழுதும் துணை பெண்கள் இருப்பாங்க. அந்த துணை பெண்கள் தான் இங்க அவளோடு கூட அந்த ஆற்றிலே குளிக்க, அந்த நதியோரத்தில் அவங்க உலாவி கொண்டு வர்றாங்க. குளிக்கிறக்கு, அந்த ஸ்நானம் பண்ணி அங்க குளிக்கிறதுக்கு அப்படியே முதல்ல நடப்பாங்க. நடந்து யாராவது இருக்காங்களா என்ன ஏதுன்னு முதல்ல எல்லாம் பார்த்துட்டு தான். ஏன்னா அவள் ஒரு இளவரசி. அவன் நிச்சயமா அந்த இளவரசியை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. அதனால அவங்க முதல்ல சரியா எல்லாம் பார்த்து கொண்டுதான் அங்கே அந்த நதியில இறங்கி குளிப்பாங்க. பாருங்க, அவள் அதை கவனிச்சு அங்கே குளிக்க இறங்குற நேரத்திலே அங்கே அந்த பெட்டி அங்கே மிதந்து கொண்டு வருகிறது. அதை கண்டு என்ன செய்கிறார்? தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்கிறார். கொண்டு வரும்படி செய்து அதை திறந்து பார்க்கிறப்போ உள்ளே இருக்கிற அந்த குழந்தை என்ன செய்கிறது? அழுது கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை, 3 மாச குழந்தைய தனியா விட்டோம்னா இது என்னதான் செய்யும்? அது எப்பொழுதுமே தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறது. அதனாலதான் குழந்தைகளை 1 வயது 2 வயது வரைக்கும் தாயினுடைய அரவணைப்பில் எப்பொழுதுமே இருக்கிறது தான் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா ஒரு 10 மாதம் அது தன்னுடைய தாயினுடைய கருவறையிலே அந்த பாதுகாப்பாக இருந்த குழந்தை திடீர்னு ஒரு 3 மாசத்துல அதை யாருமே இல்லைங்கிறப்ப அதுக்கு என்ன வரும்? அது ஒரு அழுகை வருகிறது. பாருங்க, அப்போ அந்த குழந்தை அழுகிறதை பார்த்து அவளுக்கு என்ன உண்டாயிற்றாமா? அந்த குழந்தை மேல இரக்கம் உண்டாயிற்று. அவளு பாருங்க, அதுதான் என்னது? மனிதாபிமானம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பிறந்த குழந்தைகளை, நேற்று ஒன்று படிச்ச, எனக்கு அப்படியே எப்படி இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறந்து 10 நாள் கூட ஆகாத ஒரு குழந்தையை தவறான முறையில் நடந்திருக்கிறான் ஒருத்தர். 10 நாள். எவ்வளவு தூரம் மனிதனுக்கு என்ன நடக்குது? மனிதன் மனிதனாக இல்லை, நாளுக்கு நாள் அவன் மிருகமாக மாறிக்கொண்டு வருகிறான். இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் இப்போ சில நாட்களுக்கு முன் 5 வயது சிறு பையனை தவறாக நடக்க முயன்றிருக்கிறான். அப்ப பசங்களுக்கும் பாதுகாப்பில்லை, சிறு பெண் பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இன்றைக்கு என்ன இல்லை? பாதுகாப்பில்லை. அதனாலதான் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். அதுக்கு தாய் தகப்பன் உண்மையாய் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். தாயை போல பிள்ளைனே சொல்றாங்க. தாய் சரியாக இருக்க வேண்டும், அதே போல தகப்பனும் சரியாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்துல எல்லாமே சரியா இருக்கிறப்போ அந்த பிள்ளைகளும் அந்த ஒழுக்கத்தோடு உண்மையோடு அங்க ஒரு பயத்தோடு அங்கே குடும்பத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. இன்றைக்கு ஏன் இப்படி மாறிக்கொண்டு போகிறார்கள் என்றால், அங்கே தாய் தகப்பனுடைய கட்டுப்பாடு இல்லாமல், பிள்ளைகளை குறித்து கவலை இல்லாமல், அக்கறை இல்லாமல். நேற்று கூட ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நான் ஒரு சிலருக்கு அதை ஷேர் செஞ்சேன். இன்னைக்கு மொபைல் என்ன செய்கிறது? தாயை கொன்று போட்டு மொபைல் பார்க்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய இருதயம்
என்ன ஆயிடுச்சு? உலக காரியத்துல விழுந்துருச்சு. ஒண்ணும் இல்ல. அதுல என்ன இருக்கு? மொபைல்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. டைம் பாசிங். ஆனா அந்த குழந்தைங்க அதுக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? அடிக்ட் ஆயிட்டாங்க. பாருங்க, இப்ப பிசாசு பாருங்க எவ்வளவு தூரம் தந்திரமாக தாயை கனப்படுத்தி, தாய்க்கு உதவி செய்ய வேண்டிய, தாயோடு கூட இருக்க வேண்டிய பிள்ளைகளே இன்னைக்கு என்ன ஆயிடுறாங்க? கொலைகாரர்களாக மாறி விடுகிறார்கள். மற்ற பிள்ளைகளை ஒரு தன்னுடைய பிள்ளையை போல பார்க்க வேண்டும். 10 வயசு 10 மாசம் 10 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும்? 5 வயது பையனுக்கு என்ன தெரியும்? அவைகளை பிடிக்கிறார்கள் என்றால் மனிதன் இன்னைக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறான்? மிருகத்தை விட மிக கேவலமாக மாறிக்கொண்டு வருகிறான். நம்ம பாருங்க, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்காக, இப்படிப்பட்ட அருவருப்பான ஜனங்கள் மத்தியிலே நம்ம ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் மிகுதியாகும்னு வேதம் சொல்லி இருக்கு. அதனாலதான் அந்த சின்ன பிள்ளையை பார்த்த உடனே அந்த தகப்பனுக்கு அந்த அக்கறை இல்லை. ஏன்னா இந்த குழந்தையை காப்பாற்ற சொன்ன இந்த பார்வோனுடைய குமாரத்திக்கு அவள் ஒரு பெண் என்பதால் அவளுக்கு என்ன இருக்குது? அந்த குழந்தையின் மேல இரக்கம் வருது. ஆனா அவளுடைய தகப்பன் தான் இந்த குழந்தையை என்ன செய்ய சொன்னான்? கொன்று போட சொன்னான். பாருங்க வித்தியாசம் பாருங்க. அந்த பிள்ளையுடைய தகப்பன் யாரு? பார்வோன். பார்வோன் தான் அந்த குழந்தைகளை கொண்டு போடுங்கிறான், ஆண் பிள்ளைகளை. ஆனால் அவளுடைய மகள் அந்த குழந்தைய காப்பாற்றி அந்த பிள்ளை மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் குழந்தை என்று அறிந்து, அப்ப அங்க அருகே நின்று கொண்டிருக்கிற இந்த மிரியாமை பார்த்து என்ன சொல்கிறார்? இந்த பிள்ளையை எடுத்து, இந்த பிள்ளைக்கு யாராவது ஒரு எபிரேய பெண்கள் இருந்தா அந்த பெண்ணிடத்துல இந்த குழந்தையை கொண்டு கொடுக்கட்டுமா என்று இந்த இவ கேட்கிறா. அப்ப அந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்கிறா? நீ போய் அவங்களை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது இவ இந்த உண்மையான தாயவே கொண்டு வந்து அழைத்து கொண்டு வருகிறாள். ஆனால் இவளுக்கு தெரியாது, அந்த இளவரசிக்கு தெரியாது, இந்த சின்ன பிள்ளைதான் இவனுடைய அண்ணன். இப்ப வந்திருக்கிற அந்த ஸ்திரீ யார்? அது யெகோபோத் தான் இந்த பிள்ளையுடைய தாய் என்று தெரியாது. அவள் என்ன செய்கிறான்? அந்த பிள்ளை எடுத்து, நீ அதை வளர்த்தி நீ ஒரு பெரிய ஆளாக்கு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன், நான் உனக்கு சம்பளம் தருகிறேன், அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை பாதுகாக்கிறான். பாருங்க, நீங்க, நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்? அப்பளே நான் அதைத்தான் சொன்னேன். நீங்க வேலைக்கு போற இடத்துல தேவன் உங்களை கடினப்படுத்துவதோ அல்லது வேலையிலே கடினமா இருப்பதோ அல்லது உங்களுக்கு பிரஷர் வருதுன்னா தேவன் ஒரு விதத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். பாருங்க, இங்க இந்த குழந்தை பிறப்பினாலே இவளுக்கு ஒரு மற்ற குழந்தைகளை எல்லாம் கொன்று போட்டுறாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்ததுனால இவர்களுக்கு சம்பளம் ஒண்ணு ராஜா இடத்திலிருந்தே வருது. ஆமேன். பாருங்க, அது தேவன் எவ்விதமாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்க. இவங்க நினைச்சுட்டாங்க அந்த குழந்தை ஏதோ ஒரு குழந்தை என்று. ஆனால் இந்த குழந்தை தான் யாரு? மோசே. பாருங்க, அவளுக்கு 10ஆம் வசனம் சொல்லுது, அவன் பெரிய நான் அவளது பார்வோனத்தில் கொண்டப்பட்டது. அவன் 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 அந்த பையனை இந்த இளவரசி என்ன செய்தாள்? தன்னுடைய குமாரனாக தத்தெடுத்துக்கிறான். தன்னுடைய குமாரனாக அவள் தத்தெடுத்துட்டு அந்த குழந்தைக்கு அவன் ஜலத்தில் இருந்து பிறந்ததுனால மோசே என்று வைக்கிறார். எகிப்து பாஷையில ஜலத்துக்கு மோசே என்று பெயர். இப்ப நம்ம இந்த ஊர்ல தண்ணின்னு சொல்லுவோம், வெள்ளம்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல வாட்டர்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த ஊர்ல மோசே என்பதற்கு ஜலம் என்று அர்த்தம். அப்போ மோசே என்று பெயர் வைத்து அங்கே தன்னுடைய சொந்த தாயினிடத்திலே அவன் வளர்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியல, அவனுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியல. பாருங்க, தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மிக முக்கியமான காரியம் இங்க நம்ம பார்க்க போறோம். வாசிப்போம்.
காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். போதும். இப்ப நம்ம இங்க இதை படிக்கிறப்ப நமக்கு தெரியும், என்னடா மோசே ஒரு கொலைகாரனாக இருக்கிறான், மோசே ஒரு கொலைகாரனாக மாறி விடுகிறான். யாரை கொன்று போட்டா? ஒரு எகிப்தியனையே. இப்ப இவன் எங்க இருக்கிறான்? பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கிறான். இவன் ஒரு இளவரசனாக இருக்கிறான். இப்போ கவனமா பாருங்க, இப்ப யார் இவன்? எகிப்தினுடைய இளவரசன். ஏன்னா இப்ப யாருடைய மகனாயிட்டான்? இப்போ பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகன். அப்ப பார்வோனுக்கு இவன் என்ன ஆகிறான்? பேர குழந்தை. அப்ப அப்படிப்பட்டவன் கணக்குக்கு பார்த்தா தன்னுடைய சொந்த சகோதரனையே கொன்று போடுவது போல அங்கே இங்கேயும் பார்த்து, ஏன்னா தன்னுடைய சகோதரர்களை என்று அவனுக்கு புரிகிறது. ஏன்னா வயதாக அவனுக்கு தெரிகிறது தான் யாரு, தன்னுடைய குடும்பம் யாரு, அங்கே இந்த பார்வோன் என்ன செய்து கொண்டு வருகிறார், எகிப்தியர்கள் யாரு, இந்த எபிரேயர்கள் யாரு, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஏன்னா அவங்க சுமை சுமக்கிறதையும் அவர்கள் வேலை செய்வதையும், ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்ட வேலை செய்தார்களாமா? வாசிங்க 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. எப்படி வேலை வாங்கினார்கள்? கொடுமைப்படுத்தி வேலை வாங்க. அப்படின்னு என்னது? அதுதான் நான் சொன்னேன், நீங்க 4 செங்கல் தான் ஒரு பெண் தலையில வைக்க முடியும்னா ஒரு 15 செங்கலை தூக்கி ஒரு பெண்ணுடைய தலையில, ஆண் ஒரு 10 செங்கல் தலையில வச்சு கொண்டு போறாங்கன்னு வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு கட்டட வேலை செய்கிறாங்க, ஏன்னா அங்க சாந்தும் செங்கல் தான் இங்க வேலை. அதே மாதிரி காட்டு வேலை, வயல் வேலை செய்கிறாங்க. இப்படி செய்யறவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 கட்டு நெல் எடுத்துட்டு வர்றாங்கன்னு வைப்போம். தலையில ஒரு மூட்டை நெல் தலையில வச்சுட்டு வர்றாங்கன்னு, ஒரு 25 கிலோ 20 கிலோ இல்லை நெல் தலையில வச்சுட்டு வர இடத்துல 100 கிலோ எடுத்து தலையில வச்சா எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒரே நாள்ல ஒரு நிமிஷம் கூட அவங்கனால என்ன செய்ய முடியாது, ஒரு 100 அடி கூட எட்டி வைக்க முடியாது. அதான் கொடுமைப்படுத்துகிறது. அவ்வளவு தூரம் அவர்களை கொடுமைப்படுத்துறான். அப்ப இந்த சுமை சுமக்கிறதை, தன்னுடைய சகோதரர்கள் இப்படி சுமை சுமக்கிறதை, கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறதை, அது மட்டுமல்ல பாருங்க, சாந்தும் செங்கல்லும் வயலில் செய்யும் சகல வேலையிலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்களாம். அப்படின்னு என்னது? அவன் உயிரே போகிற அளவுக்கு அவனை கொடுமைப்படுத்துறது. அவனுடைய உயிர் மேல அவனுக்கு கசப்பு வந்துடும். என்னடா வாழ்ந்து என்ன பண்றது, எதுக்கு நம்ம இப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வாழணும், இது என்ன வாழ்க்கை இது என்று அவனே கசந்து கொள்கிற வாழ்க்கை. அவ்வளவு தூரம் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கம்பெனி வேணும், அந்த கம்பெனி தூரமா இருக்கு, ஏன்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு நன்மை கிடைக்கும், தேவன் அந்த இடத்துல வச்சிருப்பார். அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த நன்மை கிடைக்கிற மாதிரி வச்சிருப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். ஆனால் என்ன செய்யறது? யாரோ 2 பேர் வேணும்னே என்ன செய்வாங்க, பிசாசின் பிள்ளைகள் உங்களை என்ன செய்வாங்க, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்து வேணும்னே உங்களை கூட்டிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் கொண்டு போய் இல்ல இந்த கம்பெனியில் இன்னொரு 10 ரூபாய் வச்சு கொடுப்பாங்க, இங்க இப்படி அங்க இப்படி. இன்றைக்கு அதுதான் பிசாசு செய்கிற தந்திரமாக இருக்கிறது. பாருங்க, அவன் உங்களை எந்த விதத்திலும் ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று அவன் தந்திரம் செய்வான். பாருங்க, அதற்கு நம்ம தான் என்னவாக இருக்கணும்? மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்க, இங்கே அவர்கள் கொடுமைப்படுத்த தேவன் இங்கே மோசேயை எழுப்பி கொண்டு வருகிறார். ஒரு சைடு தன்னுடைய சகோதரர்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? ஒரு பாதுகாப்பை கொடுக்க, சகோதரர்களுக்கு உதவி செய்ய அவன் நிற்கிறான். ஆனால் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே அந்த எபிரேயர்கள் வேற 2 பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. வேற எபிரேயர்கள் மற்றவங்க கூட சண்டை போடுறப்போ அந்த எபிரேயர் கேட்கிறான். வாசிங்க அந்த 13ஆம் வசனத்தை. அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருந்தார்கள்.
போதும். பாருங்க, இங்க அவர்கள் சகோதரர்கள், எபிரேயர் ஒருவருக்கு ஒருவர் யாரு? சகோதரர்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் தம்பியா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், அல்லது உறவினர்கள் யாரோதா இருக்கலாம். ஏன்னா இவர்கள் எல்லாருமே எபிரேயர்கள். அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொள்றாங்க. அப்போ இதை பார்த்துட்டு மோசே கேட்கிறார், நீ உன் தோழனை, உன் நண்பனை, உன்னுடைய சகோதரனை நீ அடிக்கிறது என்ன என்று வாய் வழியாத்தான் அங்கே மோசே கேட்கிறார். ஆனா அதுக்கு அவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க, எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யார்? நீ பெரிய ஜட்ஜா, நீ பெரிய ஆளா? நமக்கு உதவி செய்கிறவர்களையும் நம்மளும் இப்படி கேட்போம். பாருங்க, இது எல்லாமே நம்ம மிகவும் கவனமாக நிதானமாய் இந்த வார்த்தைகளை நம்ம யோசிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடு நீங்க எப்படி பழகுறீங்க? உங்களுக்கு உதவி செய்கிறவரிடத்துல நீங்க எப்படி பேசுகிறீர்கள்? உங்களுக்கு உதவிக்கு வர்றவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று நீங்க கவனிக்க வேண்டும். என்னன்னா, அன்றைக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலும் அதுதான் நடக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த சீசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா என்று சண்டை போட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு வலதுபுறத்துல யாரு, இடதுபுறத்துல யாருன்னு அவங்களுக்குள்ள சண்டை வருது. அது வேதத்தில் இருக்கு, நம்ம வாசிச்சிருக்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, பொண்ணுக்காக, பொருளுக்காக, அல்லது ஒரு இடத்துக்காக, அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதை பார்க்க. அதே போலத்தான் இங்க மோசேயுடைய நாட்களிலேயும் அங்கே அந்த சண்டை ஏற்படுகிறது. அப்பா, நீ என்ன பெரிய ஆபீசரா, நீ என்ன பெரிய ஜட்ஜா என்று அப்படி ஆங்கிலத்துல கேட்கிற மாதிரி தமிழ்ல அங்க சொல்லியிருக்கு. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யாரு? அது மட்டுமல்ல, அவர்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க பாருங்க, நேத்து அந்த எகிப்தியனை நீ தான் கொன்ன, அத மாதிரி என்னை நீ கொண்டு போடலான்னு நினைக்கிறியா என்று கேட்கிறப்போ அங்கே மோசேக்கு பயம் வந்துருச்சு. ஓ, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒருத்தன் என்ன செஞ்சிருவாங்க, நம்மளால என்ன செய்வாங்க, எந்த காரியம் அதான் உடனுக்குடன் எல்லாருக்கும் இன்னைக்கு எப்படி வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, பேப்பர்ல, பத்திரிகையில, அல்லது எல்லா ஊர்களுக்கும் சொல்லி தகவல் போயிருது. அதே போல அவன் என்ன செஞ்ச நினைச்சிட்டான், ஓ, இந்த காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று அவனுக்கு பயம் வந்து விடுகிறது. பாருங்க, இவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்ய போனான். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் ஆண்டவரை பத்தி மற்றவர்களுக்கு சொல்றோம். ஆண்டவரை அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு சிலர் நம்முடைய குடும்பத்திலே பிறந்தவங்களை சொல்றாங்க. ஆனா அநேகர் என்ன செய்கிறது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க, இல்ல இவரு நம்மளை மதமாத்த பாக்குறாரு, இவரு நம்முடைய கடவுளை பத்தி வேற விதமா பேசுறாங்க, இப்படி சொல்லி என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு முன்பாக மற்றவர்கள் நம்மை கேள்வி கேட்கும்படியாக, அல்லது மற்றவர்கள் நம்மை குறை சொல்லும்படியாக, மற்றவர்கள் நம்மை கொன்று போட அளவுக்கெல்லாம் இன்னைக்கு அநேக இடங்கள்ல நடந்திருக்கு. ஏன்னா அது மோசே காலத்திலேயே நடந்தது அப்படித்தான். பாருங்க, இந்த காரியத்தை பார்வோன் கேள்விப்படுறார். ஓ, நீ என்றிடத்திலேயே இருந்துட்டு நீ என்னுடைய ஆட்களையே நீ கொல்றையா, என்னுடைய ஆட்களையே நீ கொல்றையா என்று அங்கே பார்வோன் அறிந்து கொண்டு மோசேயை கொன்று போடும்படி, மோசேயை கொலை செய்யறது என்னது, கொண்டு வர்றது, தலையை வெட்டு, கையை வெட்டு, காலை வெட்டு, அடிச்சு கொண்டு போடுன்னு என்னது, கொலை செய்கிறது, அடித்து கொலை செய்கிறது தான் கொலை. அப்போ கொலை செய்யும்படி வகை தேடுறப்போ மோசே என்ன செய்கிறார், பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி அருகில் இருக்கிற மீதியான் என்கிற தேசத்துக்கு போகிறார். அங்கே அவனுடைய மாமா இருக்கிறார். மீதியான் தேசத்திலே அவனுடைய மாமா வீட்டுக்கு போய் அங்கே தங்கி இருக்கிறார். இந்த
அங்க இங்கிருந்து அங்க தப்பி போறப்போ மோசேக்கு என்ன வயது தெரியுமா? 40 வயது. பாருங்க, 40 வருடம் எகிப்திலே அவன் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தான். அதைத்தான் நீங்க இங்க எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறப்போ அங்கே பவுல் இவரை பற்றி சொல்றப்போ அவர் அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்த மனுஷனாமா. அவ்வளவு பெரிய அந்தஸ்திலே அவ்வளவு பெரிய ஒரு இதாக இருந்த மனிதன். வாசிங்க எபிரேயர் 11:23 இருந்து சீக்கிரம் வாசிக்கலாம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே கவனமா கேளுங்க. இப்ப ஏன் மோசே தன்னுடைய சகோதரர்களுக்காக எகிப்தியனை கொன்றான் என்று இங்க சொல்லுது. அவனுக்குள்ள என்ன இருந்ததாமா? என்ன இருந்தது மோசேக்குள்ள? விசுவாசம் இருக்கு. யாரையுடைய விசுவாசம்? எகிப்தியன் நம்புற அந்த விசுவாசம் அல்ல. எபிரேயர்கள் என்ன தேவனை விசுவாசிக்கிறார்களோ, என தான் எகிப்தியன் அல்ல, தான் ஒரு எபிரேயன் என்று அவன் அறிந்து கொண்டான். ஆமென். அதனாலதான் அவன் என்னது, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வளர்கிறது. அதனால தான் பெரியவனான பொழுது, சின்ன வயசுல அவனுக்கு ஒண்ணும் தெரியல. அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவனை வளர்த்தின தாய் யார்? அது அவனுடைய சொந்த தாய் தான். ஆனா அந்த தாய்க்கு பணம் வருது. ஆனாலும் அந்த தாய் என்ன செய்தா? தன்னுடைய மகனை அவன் ஒரு எபிரேயர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் அந்த முறையிலே அவள் வளர்த்தாள். அவளை என்ன செய்யல? எகிப்தியனை போல வளர்க்கல. அதைத்தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவன் எப்படி காரியத்தை செய்கிறார் பாருங்க. அதனாலதான் இன்றைக்கு நீங்க தேவன் நம்ம எல்லாவற்றிலும் இருந்து பிரித்தெடுத்து நம்ம ஒரு விசுவாசியோட எப்படி விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும், விசுவாசத்திலே நிலைச்சு நிற்க வேண்டும், ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்குள் இருந்து என்ன செய்கிறார்? அந்த விசுவாசத்தை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துகிறார். அதைத்தான் இங்க மோசேயுடைய காரியத்திலே பார்க்கிறோம். மோசே விசுவாசத்தினாலே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுக்கிறான். அது ஒரு பட்டம். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பிரதமர் உங்களை கூப்பிடுறார். பிரதமர் கூப்பிட்டு ஒரு பதவி கொடுத்து நீ கிறிஸ்தவத்தை விட்டு வந்துரு என்று சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் போவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான பேர் லைன்ல நிப்பாங்க. பரவாயில்லையே, எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்குது, எனக்கு கார் கிடைக்கும், என்னை சுத்தி 10 போலீஸ் நிற்கும், நான் எங்க போனாலும் எனக்கு பாதுகாப்பு, ராஜ வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி இன்றைக்கு செல்லுவர்கள் அநேகர் இருக்கிறார். பணத்திற்காக, பதவிக்காக, பெயர் பெருமைக்காக செல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அவன் அந்த வெறுக்கிறான். அந்த பேரோ பெருமையோ அந்த புகழோ எனக்கு வேண்டாம். ஏன்னா அடுத்தது பதவிக்கு வர்றது யாரு? மோசே தான் வரப்போகிறான், அடுத்த பார்வோனம். ஏன்னா 40 வயதுக்கு பிறகு அங்க என்ன நடத்துவாங்க? அந்த இளவரசன் என்கிற பட்டத்தை கொடுத்து, இளவரசனு அங்கே ராஜா மரிச்ச பிறகு அவன் தான் அடுத்த ராஜாவை மாறப்போகிறவன். பாருங்க, அவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே, ஒரு உயர்ந்த பதவியிலே. அது மட்டுமல்ல, அங்கே அந்த இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக என்னென்ன செய்யணுமோ அது எல்லா காரியத்தை இவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு என்னென்ன வாள் சண்டை தெரியணுமோ அங்க படிக்கிற காரியம், அவனுக்கு உணவு, அவனுடைய உடைகள் எல்லாமே அந்த இளவரசனுக்கு என்ன கொடுக்குமோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அவன் என்ன நினைக்கல? அதை பெருமையாய் நினைக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் பணம் காசு வந்தவுடனே தேவனை மறந்து அதை பெருமைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. எனக்கு அது வந்தாச்சு, இது வந்தாச்சு என்று சொல்லி தேவனை மறக்கிற ஜனங்களாக இன்னைக்கு முழு உலகமும் மாறிக்கொண்டு வருகிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், அவர் இந்த பூமிக்கு திரும்ப வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ.
பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு விசுவாசம் குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே மோசே, எதனாலே? விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரன் எண்ணப்படுவதை வெறுத்து, அது மட்டுமல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவம். அது நித்தியம் அல்ல. அந்த பார்வோன் என்கிற அந்த பதவி நித்தியமானதல்ல, என்னன்னைக்கும் அழியாததல்ல. ஏன்னா அந்த நாட்டு மேல வேற ஒரு நாட்டுக்காரன் படையெடுத்து வந்தா இவங்க எல்லாம் அடிமையாயிருவாங்க. அல்லது யாராவது ஒருவர் இவர்களை கொன்று போட்டால் அந்த நிமிஷமே இவர்களுடைய உயிர் போயிடும். அப்ப அதெல்லாம் என்னது? அநித்தியமானது, நித்தியமானதல்ல. அது மட்டுமல்ல, அது பாவ சந்தோஷம், ஒரு மெய்யான சந்தோஷம் அல்ல. இன்னைக்கு அநேகர் தான் பாவ சந்தோஷத்தை தான் அதை விரும்பி போறாங்க, அதை அனுபவிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த குழந்தைகளை அங்கே தவறாய் நடக்கிறவர்களோ அல்லது அங்கே இன்னும் அநேக பணத்தை லஞ்சமாகவோ அல்லது இது பண்றவர்களோ அல்லது இன்னும் அநேக காரியங்களை சொல்ல பெயர் பெருமைக்காக போறவங்க எல்லாம் பாருங்க, அதெல்லாம் என்னது? சில நாட்கள் தான். பிறகு ஒரு வயதான பிறகு அவங்க சொல்லுவாங்க தன்னை பத்தி, ஆமா நான் சின்ன வயசுல இப்படி தப்பு செஞ்சேன், நான் சின்ன வயசுல இப்படி எல்லாம் செஞ்சேன் என்று சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளை என்ன செய்யக்கூட வேண்டும்? இதெல்லாம் அநித்தியமானது. இந்த பூமியில நம்ம பார்க்கிறது எல்லாம் நித்தியம் அல்ல என்று சிறு வயது முதலே சொல்லிக் கொடுக்கும். அதனாலதான் வேதம் சொல்லி இருக்கிறது, என்ன சொல்லுது? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வர தடை பண்ணாதுங்க. அப்ப சின்ன வயதில் இருந்தே அந்த குழந்தைகளுக்கு நீங்க தேவன் நமக்கு என்ன நித்தியத்தை வைத்திருக்கிறார், என்ன சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், நீங்க எதை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இல்லாவிட்டால் பாருங்க, அங்கே சின்ன வயதில் இருந்தே அவனுடைய தாய் அவளுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுத்தாள். அதனாலதான் அவளுக்கு என்னது? இதெல்லாம் அநித்தியமானது, இது பாவ சந்தோஷமானது, அதை அனுபவிக்கதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களை ஓடு கூட சேர்ந்து நான் எதை அனுபவிப்பேன்? நான் துன்பத்தை தான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். அது மட்டுமல்ல, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இப்ப நம்ம எதுக்காக காத்துட்டு இருக்கிறோம்? இனி நமக்கு ஒரு பெரிய பலன் வருகிறது. இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? மறுரூபம் அடைய போகிறோம். இனிமேல் தான் தேவன் என்ன கொண்டு வர போகிறார்? நமக்கு புதிய வானத்தையும் புதிய பூமியும் கொண்டு வருகிறார். இப்ப பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல்ல மிக கடுமையான தாக்குதல் நடந்திருக்குது. நேற்று இரவு ஈரான், இது ஒரு மிகப்பெரிய உலகப்போருக்குள்ள போகிற அளவுக்கு நம்மை சுற்றி காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. எந்த நேரம் உலகப்போர் வெடிக்குன்னு தெரியாது. அப்படி வெடிச்சதுன்னா வேதம் சொல்லுது, இந்த பூமியில எவ்வளவு % இருக்காதாமா? 1/3 ஒண்ணுமில்லாமல் போய்விடும். யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நாளைக்கு நம்முடைய இந்திய பொருளாதாரம் எந்த கண்டிஷன்ல மாறும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கே ஒரு டாலர் 80 ரூபா 90 ரூபா, நாளைக்கு அது திடீர்னு 150 ரூபாய் ஆச்சுன்னா நம்மளால பொருட்களே வாங்க முடியாத அளவுக்கு பஞ்சம், பசி, பட்டினி தீவிரமாகிவிடும். கப்பல்கள், விமானங்கள், போக்குவரத்து இருக்காது, பண்டமாற்று முறை இருக்காது, அங்க இன்டர்நெட், இமெயில் எதுவுமே இல்லாம போகும். இப்படி எல்லாம் நடக்கும். விரைவில் இதெல்லாம் நடக்க போகிறது. என்ன வேணாலும் நடக்கும் நாளைக்கு. ஏன்னா போர் என்று வந்தால் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எல்லாரும் எச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோம்? உலகத்தை தேடி ஓடிக்கொண்டு இந்த உலகத்தினுடைய காரியத்தை தான் நம்ம பெருமையா பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இங்க மோசே சொல்லுகிறார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. வாசிக்கலாம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அங்க பிறந்திருந்தாரா? இல்ல. ஆனால் அவனுக்கு தெரிந்தது, அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது யாரு? அவர்தான் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவாக வரப்போகிறவர், எனக்காக மரிக்க போகிறவர், எனக்காக ஜீவனை கொடுக்க போகிறவர் என்று அவனுக்குள்ள அங்கே தேவன் அந்த உணர்வை கொடுத்திருந்தார். அதனாலதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி
விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அதரிசனமானவர்னா என்னது? அதரிசனம். எப்பொழுதும் அவர் அங்கே நேர்ல நிக்கிறவர்களா? தரிசனம்ங்கிறது என்னது? நேர்ல நின்னு பாக்குறதா தரிசனம். அதரிசனம்னா நேர்ல நிக்காட்டி கூட அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு. அதான் அதரிசனம். பாருங்க, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ராஜா கொண்டு போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவன் அங்க எகிப்தை விட்டு போகிறான். ஏன்னா அந்த ராஜா நினைச்சா ஒரு நிமிஷத்துல அவன் அவன் எங்க போனாலும் அங்கிருந்து தூக்கிட்டு வர முடியும். இன்னைக்கு அப்படித்தான். நீங்க இந்தியாவில எங்க தப்பு செஞ்சாலும் ஒரே நிமிஷத்துல தூக்கிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் உங்களைய தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்டர்நெட், இமெயில்ல, மொபைல்ல ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும். அதே போல அவனிடத்துல, அந்த ராஜாவிடத்துல அன்னைக்கு எல்லா படைகள் இருக்கு. ஏனென்றால் அந்த காலத்துல எகிப்து தான் உலகத்திலே மிகுந்த வல்லரசாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லரசினுடைய எல்லா போர்ப்படைகளும் இருக்கும் அங்க. எகிப்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் அவ்வளவு ஒரு தைரியசாலிகளாக இருந்தார். ஆனாலும் ராஜா கோபத்துக்கு பயப்படாமல் அவன் என்ன செய்தான்? அங்கே எகிப்தை விட்டு போய் புறப்பட்டு போகிறான். ஆமென். அங்கே அவன் என்ன செய்கிறான்? அங்கே மீதியனாகிய ஆசாரியனுடைய அந்த மீதிய தேசத்திலே அந்த ஆசாரியனுடைய குமாரனிடத்திலே போய் அங்கு போய் தங்கி அங்கே அவனுடைய மனைவி அங்கே தெரிந்தெடுக்கிறாள். அவள் பேர் என்னது? சிப்போரா. அவளுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. சிப்போராளுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. சரி, இந்த சிப்போராளை குறித்தும் இன்னும் அதற்கு பிறகு தேவன் என்ன செய்தார் என்று கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களை சிந்திப்போம். ஏனென்றால் இந்த சிப்போராள் ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்தார். அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் எவ்விதமாக அங்கே இருந்தார்கள், அதற்கு பிறகு எப்படி தேவன் அங்கே மோசேயோடு கூட உடன்பட்டார், எப்படி அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமைத்தனத்திலிருந்து தவித்த அந்த ஜனங்களை அவர் என்ன செய்தார் என்று நம் நாட்களில் தியானிப்போம். ஏனென்றால் இந்த வேதம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை, அநேக காரியங்களை வைத்திருக்கிறது. அந்த மகத்துவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அது நம்முடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான வேளையிலே வாசித்து தியானிக்கிற நம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிலே சொல்லப்பட்ட மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அதிலே சொல்லப்பட்ட உன்னதமான காரியங்கள் ஆண்டவரே, அன்றைக்கு நீர் மோசேயை சிறு வயது முதல் பாதுகாத்து, ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஜனங்கள் உபத்திரவப்பட்ட பொழுது ஆண்டவரே, அவன் உமக்காக அந்த நிந்தையை, அந்த ஆண்டவரே பாவ சந்தோஷத்தை அவன் வெறுத்து, அனித்தியமான காரியங்களை அவன் வெறுத்து, ஆண்டவரே உமது நாமத்து நிமித்தம் வரும் ஆண்டவரே அந்த நிந்தையை அவன் சகித்து கொண்டானப்பா. அதே போல நாங்களும் இன்றைக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு முழு உலகமும் எங்களை பகைக்கிற அளவுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீரே சொன்னீரப்பா, உலகம் உங்களை பகைத்தால் அது என்னை முதலாவது பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. அவர்கள் உண்மை பகைத்தார்கள் அப்பா, அதை போல எங்களையும் இன்றைக்கு பகைக்கிறார்கள். அன்றைக்கு மோசேயை பகைத்தது போல மோசேயை அவர்கள் கொன்று போடும்படி அவனை ஆண்டவரை துரத்தினார்கள். அதை போல இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் இந்த பூமியிலே உபத்திரவம் உண்டு கர்த்தாவே. எங்களுக்கு பாடுகள் உண்டு. ஆனாலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து நாங்கள் வைராக்கியத்தோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு, பிரியமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே அந்த மகிமையான தேவனை தரிசிக்க தேவ கிருபையை தார். தொடர்ந்து உடைய இரக்கம், உடைய கிருபை உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நீரே உடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ண வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus.